வணக்கம். என்னுடைய பெயர் நாராயணன். நான் கரூர் மாவட்டம் குளித்தலையை தலைமையிடமாக கொண்டு எங்களுடைய நிறுவனம் கிராமியம் நிறுவனம் 1991ஆம் ஆண்டு சமூக நலனில் அக்கறை கொண்ட 6 உறுப்பினர்களை சேர்த்து இந்திய அரசு அறக்கட்டளை சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம். எங்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் சிறு குறு விவசாயிகள், பெண்கள் மேம்பாடு, குழந்தைகள் மேம்பாடு, இதை பற்றியதான் எங்களுடைய நிறுவனம். இதனுடைய வளர்ச்சிகளை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் நாங்க ஆரம்பிக்கப்பட்டது. அதுல குறிப்பா சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க கிராமங்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கிராமங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறதுனால அங்கே சில விவசாயங்கள் அங்கே நடக்கிறது இல்லை. அதாவது மானாவாரி நிலங்கள் தான் அங்கே ஜாஸ்தி, நீர்ப்பாசனங்கள் ரொம்ப குறைவு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை தான் மழை பெய்யும். அந்த டயத்துல பார்த்து நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டா தான், மற்றபடி பண்ண முடியாது. இல்லைன்னா கூலி வேலைக்கு தான் போகணும், நகரத்தை நோக்கி போகணும். அதன் அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த பகுதி பின்தங்கிய கிராமங்கள் வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி முக்கியம் அப்படின்னு சொன்னாக்க அது தேக்கி வச்சாதான் தண்ணிக்கு அது மரியாதை. அப்படி இருக்கும் பொழுது சிறு குறு சின்ன குளங்கள், மைக்ரேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளங்கள் நாங்க தூர்வாரி அதை செம்மப்படுத்தணும். இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கட்டி வச்சுட்டு போன குளங்கள்லாம் இன்னைக்கு அப்படியே பாழடைஞ்சு செல்லடைஞ்சு கிடக்குது. அதை செம்மைப்படுத்தி நீர்நிலைகளை நம்ம மேம்படுத்துன்ற நோக்கத்துல மழை நீரை சேமிக்கணும். அப்புறம் அந்த நோக்கத்துல நாங்க என்ன பண்ணணும், அந்த சிறு குளங்கள், குட்டைகள் இதெல்லாம் தூர்வாரி செம்மைப்படுத்தி தண்ணியை தேக்கி வைக்கணும். அதாவது மழை பெஞ்சா தண்ணி வேகமா ஓடி போயிடும். அந்த தண்ணியை ஓடுற தண்ணியை நிக்க வைக்கணும், நடக்க வைக்கணும். நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கணும். அப்படின்னா நடக்கிற தண்ணியை நிக்க வைக்கிறதுனா அந்த தேக்கிடணும், சுத்தமா செக் டேம் கட்டி குளத்துல தண்ணி வெளியே போகாம தேய்க்கணும். அந்த மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டு, அது மட்டுமல்ல, அந்த நம்ம தூர் வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் போர் போடணும். போர் போட்டு 6 இன்ச்சு பைப்பு, கிட்டத்தட்ட அந்த போர் 60-70 அடி கீழே இறக்கிறோம். இந்த உயரத்துக்கு நம்முடைய 5 அடி 6 அடி உயரத்துக்கு பைப்பு இந்த ஹோல் போட்ட பைப்பு 6 இன்ச்சு பைப் போட்டு அப்படியே உள்ள இறக்கிறோம். அப்படி வரும்பொழுது வெளியில இருந்து வரக்கூடிய தண்ணிகள் அந்த குளத்தை விட்டு வெளியில அவுட்ல போகாம அந்த தண்ணி பூரா அந்த ஹோல் வழியாவே உள்ள பூமி கடியில போயிடும். அப்பதான் இந்த தண்ணி வெளியில வீணாகிறதுக்கு வழி இல்லை. அப்போ இந்த நிலத்தடி நீர் பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு இந்த தண்ணி உள்ள போனதுனால, பூமிக்குள்ள போனதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறுகளுக்கு அல்லது குடிநீர் பைப்புகளுக்கு ரீசார்ஜ் ஆகும். அப்போ இப்போ இந்த மாதிரி இந்த வேலைகள் பண்ணதுனால ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். போன வருஷம் அதற்கு முதல் ஆண்டு அந்த காவேரி பெல்ட்ல, எங்க பகுதியில காவேரி பெல்ட்ல மழையே இல்லை. அப்போ காவேரி பெல்ட்ல விவசாயமே இல்லை. அப்ப ரொம்ப பாதிப்பு. அப்ப நாம என்ன பண்ணோம்னா, நாம 2021 இருந்து இந்த குளங்கள் தூர்வார பணி, செக் டேம் கட்டுறது, ரீடிங் சேனல், ஃபீடிங் சேனல் எடுத்ததுனால தண்ணி அங்கங்க தேங்கி நிறைய தண்ணி நீர்மட்டம் உயர்ந்தது. அப்போ அந்த டயத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுக்குமே விவசாயம், அந்த பெல்ட்டை, காவேரி பெல்ட் நீர்நிலைகளை பெல்ட்டை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்களுடைய நீர்னால விவசாயம் நல்லா இருந்தது. அப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர் என்ன சொல்றாரு, நீர்நிலைகளை உயர்த்தணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதல்வரின் நீர்நிலை பாதுகாப்பு காவலர் விருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விருது தான் இன்றைக்கு எனக்கு கரூர் மாவட்டத்துல எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கும் சொல்ல முடியாது, எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வழி நடத்தக்கூடிய தூண்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். ரெண்டாவது என்னன்னா,
இந்த மாதிரி ஒரு முதல்வர் இது அறிவிச்சு ஒரு ஹானர் பண்றதுனால எல்லாரும் அதை மேற்கொண்டு ஆர்வமா செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலா இருக்கும். அதாவது இந்த தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தபடி நீர்நிலைகளை பாதுகாவலர் விருது இன்றைக்கு கிராமிய நிறுவனத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு அனைத்து தொண்டு நிறுவனங்களுக்கும் இருக்கும் கேட்டு நன்றி தெரிவிக்கிறேன்.